வச்சு விவசாயி ஒருத்தர் இந்த நாட்டை ஆள போறாருன்னா அந்த ஒரு சாமானிய மனிதன் எப்படி இந்த நாட்டை நிர்வாகம் பண்ணுவாருங்கிறது எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? நீங்க 100 நாள்ல விருதாச்சலம் மாவட்டத்தை உருவாக்குறேன்னு சொல்லி பொய் சொல்லி ஒரு குழந்தைய கூட ஏமாத்திட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு அந்த குழந்தை 9வது படிச்சு கேள்வி கேக்குது உங்ககிட்ட. அன்னைக்கு நீங்க சொல்லிட்டு போனீங்களே முதலமைச்சரே, ஏன் இன்னைக்கு வரைக்கும் எங்களை மாவட்டத்தை உருவாக்கல? சரி, விருதாச்சலத்தை தான் உருவாக்கல, தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு புது மாவட்டத்தை உருவாக்கி இருக்கீங்களா அப்படின்னு அந்த குழந்தை கேக்குது. பதில் இல்ல. ஏன்னா அந்த குழந்தைய கூட நீங்க ஏமாத்தி இருக்கிறீங்க. இதுவே எடப்பாடியார் எத்தனை மாவட்டத்தை உருவாக்குனாரு தெரியுங்களா? செங்கல்பட்டு மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், அந்தாண்ட தென்காசி மாவட்டம், மொத்தம் 7 மாவட்டத்தை உருவாக்கின ஒரு புரட்சி தமிழர் எடப்பாடியார். அதை மறந்துடாதீங்க. உண்மையான நிர்வாகத்திறன் தெரிஞ்சவர் முதலமைச்சர் எடப்பாடியாரால மட்டும்தான் முடியும். ஒரு விவசாயியால மட்டும்தான் முடியும். உங்களை மாதிரி ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறவங்களால கண்டிப்பா இதெல்லாம் நிர்வாகம் செய்யவே முடியாது. என்ன காரணம்னா, சாதாரணமா ஒரு மாவட்டத்தை உருவாக்கணும்னா அந்த மாவட்டத்துக்கு ஆகக்கூடிய செலவுகள் 500 கோடி குறைஞ்சபட்சம் ஆகும். கலெக்டரேட் உருவாக்கணும், புதிய ஆஸ்பத்திரி உருவாக்கணும், புதிய வேலைவாய்ப்பை உருவாக்கணும், புதிய கட்டமைப்புகளை உருவாக்கணும், இத்தனை இருக்கு. புதிய பேருந்து நிலையத்தை உருவாக்கணும், இவ்வளவு இருக்குது. புரியுதுங்களா? ஆனா உங்களை மாதிரி ஊரை ஏமாத்துறவங்களால அது முடியாது. எடப்பாடியார் ஏற்கனவே ஒரு 4 ஆண்டு ஆட்சி காலத்துல 2.5 வருஷம் கொரோனாவும் முடிஞ்சு போச்சு. மீதி இருந்த 2 வருஷத்திலேயே 7 மாவட்டத்தை உருவாக்கி காட்டியிருக்காரு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க, ஒரு பிஞ்சு குழந்தைய ஏமாத்திட்டு போயிட்டீங்க. அது இன்னைக்கு வளர்ந்து உங்களை கேள்வி கேக்குதுயா. இதை விட வேற அசிங்கம் ஏதாவது தேவையா? இதுலயே புரிஞ்சுக்கங்க முதலமைச்சர் ஸ்டாலின் எவ்வளவு இந்த மக்களை நாட்டை ஏமாத்துறாருங்கிறத புரிஞ்சுக்கங்க. நான் தண்ணி கட்ட போறேன், ஓட்டு நீங்க பார்த்து போடுங்க.